ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் தி மோனாக் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 எபிசோட் 4 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன் இறங்கிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்க ஆக்சுவலி நம்ம பில்ட்ராண்டா அந்த டைட்டனெக்ஸோட பாத்தை ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபாலோ பண்ணி எப்படியோ அதோட பாத்தன் ரூட்டையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தன்னோட ஃபைல்ஸில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்துருக்காப்புல. அண்ட் அவர் இறந்ததுக்கப்புறம் மொனார்க் அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு. அதை இப்போ ஏபெக்ஸ் எடுத்துக்கிறாங்க. லைக் ஏபெக்ஸ்க்கு இந்த அளவுக்கு கிராண்ட் இவங்க எது கொடுத்துருப்பாங்க? இவங்க ஏதோ கான்ட்ராக்ட் போட்டிருக்க மாதிரி தாங்க தெரியுது. இந்த ஃபைல்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலாக அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பற்றி அவங்க டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏபெக்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருந்து அவங்க அந்த டைட்டனெக்ஸோட பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க மொனார்க்கே ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. இது டெக்னிக்கலி கவர்மெண்ட்டே ஏமாத்துற மாதிரி தான். என்ன பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க? உங்களோட பிளான்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் கண் துடைப்புக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. சொல்லவே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் பெருசாக காட்டல, டைட்டனெக்ஸே காட்டலைங்க. டைட்டனெக்ஸ் இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுதுன்னு வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர கண்ணிலே காட்டல. மான்ஸ்டர்ஸ்னாலே ஏதோ மிச்சம் மீதி சின்ன சின்னதாக காட்டு, கொஞ்சம் பிரம்மாண்டமாக எதனா காட்டுங்கடா, அதுக்கு தானடா இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் ஏமாந்து பழகிட்டோம். சரி இருங்க என்ன தான் நடக்குதுன்றதை பார்த்துருவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஃபோ பீச்சின் இடத்துல 2 பேர் சர்ஃப் பண்ணுறதுக்கு போயிருக்கானுங்க. அங்கே காஜில் அந்த டைட்டன் அலர்ட் இருந்தும் சர்ஃப் பண்ணுறதுக்கு போயிருக்கானுங்க. என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா உனக்கு டைட்டன்ஸ் கிட்ட லேட்டரான அடிப்பட்டு சாகிற மாதிரி தெரியும். அங்கே ஒரு அவுட் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டே இங்கே டைட்டன்ஸ் வருதுடா, எஸ்கேப் ஆகுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் போகிறாங்க. அந்த டைட்டன்ஸ் குட்டி எல்லாமே அவங்கள அட்டாக் பண்ணிடுது. ஐ மீன் செத்துருக்க தான் வேணும் அவனுங்க. அண்ட் அடுத்து அந்த அவுட் போஸ்ட் அந்த ஷிப்பையுமே டைட்டனெக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. டைட்டனெக்ஸ் இவங்களே அடிச்சுன்னு தெரில, அது பாட்டுக்கு அதோட வழியை சும்மா தான் போயிட்டுருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு டைட்டன் நமக்கு தெரில. லைக் இது சேவியரா இல்லை டெஸ்ட்ராயரா, ஜஸ்ட் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதா இல்லை நேச்சர் கூட ஒன்றி வாழக்கூடியதா, அந்த மாதிரின்றது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னாலும் சரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டராக இருந்தால் வீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே கட் பண்ணி கேட்டால் காட்டுறாங்க. அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பிரிட்ஜான உட்காந்து அழுந்துகிட்டு இருந்தால, ஸோ அந்த பீச்லேயே படுத்து தூங்கிட்டா. அடுத்து தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்குறா. அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி தெரியுது. எக்ஸாக்ட்லி அது அந்த டைட்டனெக்ஸோட ரிப்பிள் எஃபெக்ட் சவுண்டு மாதிரி தான் எனக்கு கேட்குது. உங்களுக்கும் அப்படி தானே கேட்குது? அந்த ரிப்பிள் எஃபெக்ட் சவுண்டை கேட்ட தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அந்த தண்ணிக்குள்ளே போன அப்புறமும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்குற மாதிரி இருக்குது. பாசிபிளி அந்த டைட்டனெக்ஸோட அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அவளுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ராப்ளம் அவள் தண்ணிக்குள்ளே போயிருக்கணும். தண்ணிக்குள்ளே போய் அந்த சவுண்டை கேட்டு அப்படியே திரும்ப வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவள் காப்பாற்றின ஒரு பசங்களோட அம்மா வந்துடுவாங்க. இனிஷியலாக அந்த பசங்களை காப்பாற்றல அப்படின்னு தான் நினச்சிருப்பா. பட் அந்த பஸ்ஸில் இருந்து ஒரு 2-3 பசங்களை மட்டும் காப்பாற்றி விட்டுருப்பா. அதில் இருந்த ஒரு பையனோட அம்மா வந்து என் பையனை நீங்கள் காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவளுக்கு கில்ட்லேருந்து லைட்டாக கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கப்பா, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட வந்து அவள் லேட்டராக ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. அண்ட் இப்போ மொனார்க்கை பற்றி ஏபெக்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்களே, அங்கே வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து டைட்டனெக்ஸோட பாத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் டீமு, நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு டீமை ஓரமாக நிற்க வச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அது சான் ஃப்ரான்சிஸ்கோவை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்ம கேட்டிருக்கிற அதே இடம். இப்போ காஜில் அட்டாக் நடந்த மாதிரி இப்போ டைட்டனெக்ஸ் அட்டாக்காக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பக்கம் இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹிரோஷி லீ இவங்கெல்லாம் இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏபெக்ஸ்குள்ளே போய் எப்படியாச்சும் அந்த கம்பெனியில் அவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த டைட்டன் ஃபோன் நம்ம காமா காலிங் மிஷினை எப்படியாவது திரும்ப எடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஏதோ மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்போ தான் அவங்களுக்கு மெசேஜ் வருது, 23 மணி நேரத்துக்குள்ளே அந்த டைட்டனெக்ஸ் இப்போ வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அட்டாக் பண்ண போது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நான் போய் அந்த காமா ஃபோன் எடுத்து அதை டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. கேட்டாங்க தான் இருக்குது, அவளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீ இங்கேருந்து போனனாலே அதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும், ஒரு நாள் எடுக்கும், நீ அவளை சீக்கிரம்லாம் போக முடியாது, நீ இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா பேசாமல் அந்த டைட்டன் ஃபோனை எடுத்து நம்ம அந்த டைட்டனை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இந்த பிளானோடு இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பயபுலையை பிடிச்சிடுறாங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் இந்த சோடா புட்டியை போட்டு அப்பாவியாக இருக்கிற ஒருத்தனையே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இப்போ அவன் ஒரு பாருக்கு போயிருக்கான். அந்த பாருக்கு இவங்களுமே போய் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி கிளப்பி விட்டு அவன் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் டிவைஸை வச்சு விட்டு வந்துடுறாங்க. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு ரேடியேஷன் அலர்ட்டை ட்ரிகர் பண்ணி விடும். அந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் டிவைஸ் அவன் பையில் வச்சு விட்டு வந்துடுறாங்க அந்த பார் சண்டையில். அண்ட் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோராவுமே வந்து நான் பிரெண்டாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து அந்த ஃபால்ஸ் அலாமே ட்ரிகர் பண்ணிடுறாங்க. எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோஷியன் டீம் சேர்ந்து நம்ம பிரெண்டாவோட வீட்டுக்கு போய் அந்த இடத்துல இருந்து அவள் காரை ரிப்பேர் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரெண்டா வந்துட்டு ஏபெக்ஸ் சைமெடிக் கம்பெனியோட ஒரு சிஇஓ. ஆனால் அந்த சிஇஓட ஒரு கேட்டு அப்படியே பப்பர் வேன் திறந்து போட்டுட்டு இருக்கு. ஏன்னா கேட்டில் ஒரு செக்யூரிட்டி கூட மாடா இல்லை, அங்கே ஒரு செக்யூரிட்டி கேமரா கூட இல்லையா. கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆக போனதால் அவளுக்கு எந்த டவுட்டும் வரலையா. இஷ்டத்துக்கு இது கொஞ்சம் ஏதோ ஒரு பிளாட் கன்வீனியன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை என்னவோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரிய. இந்த பக்கம் கோரா பார்த்து ஃபேக் டிவைஸை பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டு அப்படியே வெளியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த சமயம் இந்த ரேடியேஷன் ரிப்பேர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்க அந்த செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே சில மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த நீடில் வாக்கர்ஸ் மாதிரி மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கு.
பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெலோசிராப்டர் கைண்ட் ஆஃப் ஒரு பறவை மாதிரி தான் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுங்க என்ன மாதிரியான உயிரினம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துட்டு புதுசாக மான்ஸ்டர் காட்டுறாங்க. அண்ட் இப்போ பிரெண்டாவோட ரூமுக்கு போய் அவன் ஒவ்வொரு டோரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டு எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ஆக்சுவலி நம்ம கோரா வந்துட்டு ஒரு ஹேக்கர் மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. வழக்கமாக படங்களில் ஏதாச்சும் ஒரு ஹேக்கிங் சீன் வைக்கிறாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஏதோ பட்டு டைப் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் இந்த இடத்துல கோரா போடுற கமெண்ட்ஸ் பாருங்களேன். அந்த சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிஹெச் அந்த சிஸ்டமோட ரூட் ஆக்சஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ரியல் கமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஹேக்கிங்னா வந்துட்டு சும்மா ஏதோ பட்டு தட்டி 4 கமெண்ட் ஸ்க்ரீனில் போகிற மாதிரி இல்லாமல் ரியாலிட்டியில் எப்படி அந்த கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த வகையில் கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஹிரோஷிங்கேக்கும் கடைசி டோர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சமயம் எப்படியாவது உள்ள ஆக்சஸ் கொடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிரெண்டாவுமே வந்துடுறா. இது ஃபால்ஸ் அலாம் தான், எல்லாம் உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பிரெண்டா வந்து நம்ம கோராவை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு நிறைய விஷயங்களை காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருந்துகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைக்கோவல்ச்சர் கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் ஐலாண்டில் வந்து வந்த ஒரு மான்ஸ்டர் தான். அந்த குட்டி பறவையை பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட கழுத்தில் ஏதோ ஒரு டிவைஸ் வந்துட்டு இருக்கு. அந்த டிவைஸ் மூலமாக டெக்னிக்கலாக அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுங்க எல்லாமே நேச்சுரலாகவே அக்ரெசிவ் மான்ஸ்டர் தான். பட் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி இதுங்களை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் கோராவோட கோடு தான் அதுக்கு காரணம் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோராவோட கோடிங் போட்டிருப்பால அந்த கோடிங்கை வச்சு இந்த மான்ஸ்டர்ஸை அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு வெறும் 30 செகண்ட் தான் இருக்குது. உன்னோட பாதி கோடு அழிஞ்சிருச்சு, மீதி கோடு மட்டும் கிடச்சிருந்தா இதுங்களால ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடிச்சிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கோடால் இவ்வளோ பண்ண முடியுமா, எப்போ இவ்வளோ மேட்டர் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கோரா ஒரு மாதிரி தகச்சு போயிருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரெண்டா சொல்லியிருப்பா உன் திறமை என்னன்னு உனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளாட அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கோரா அங்கே முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அவளோட கோடை வச்சு இந்த மான்ஸ்டர்ஸையே டெக்னிக்கலாக அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மைண்டு மாறி இருப்பா. அப்போ நம்மளால் இந்த மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கேயே இந்த ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோரா அதே இடத்துல இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இப்போ அவள் அந்த பக்கம் மாட்டிகிட்டு இருக்காள். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்த 2-3 மான்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணி விட்டுறாங்க. அந்த நீடில் வாக்கு மாதிரியே மான்ஸ்டர்ஸ் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெரிட்டரி அனிமல்ஸ் தான், ப்ரெடேட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு எஸ்கேப் பண்ணி விட்டுறாங்க. எஸ்கேப் பண்ணி அதுங்க வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. யாரையும் அட்டாக் பண்ண மாதிரி தெரில, ஏன்னா இதுங்க ப்ரெடேட்டர்ஸ் கிடையாதுல. பட் ஸ்டில் வெளியே பார்த்தீங்கன்னா அது ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை சாக்கா வச்சு அவங்க உள்ளே வந்து பார்த்தா ஹிரோஷியோட அந்த ஒரு டிவைஸை அக்கக்கா பிரித்து போட்டு வச்சுருக்காங்க, பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அந்த டிவைஸை. இதெல்லாம் செட்டப் பண்ணணுனாலே எப்படி அதுக்கு சரியான நேரம் எடுக்கும், நம்மளால் அவள் தான் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கப்பல்லாம் இறங்கிருச்சு அந்த டைட்டனெக்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. டைட்டனெக்ஸ் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. மொனார்க்குமே அந்த டைட்டனெக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்ற மாதிரி ஷிப்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா நாங்கள் அதை பார்க்கவே இல்லை, இந்த இடத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே கிடையாதா, இந்த டெக்னாலஜிலாம் மாற்றுங்க, ஏபெக்ஸை போட்டு திரும்ப மொனார்க்கு லாகின் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இருக்குது. ஆனால் அது டைட்டன் அளவுக்கு பெருசு கிடையாதுன்னு சொல்லும்போது பார்த்தா அது டைட்டனே கிடையாது, ஒரு திமிங்கலம், ஒரு வேலு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தை அவனுங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை விட ட்ராக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா மொனார்க்கு ஏபெக்ஸ் டெக்னிக்கலாக ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவனுங்களுக்கு இந்த டைட்டனெக்ஸோட உண்மையான ரூட் என்னன்னு தெரியும். ஏன்னா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த மிஷினை காட்டும் போது ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்ட்ராண்டாவோட பழைய ஃபைல்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். அந்த ஃபைல்ஸில் நம்ம டைட்டனெக்ஸோட பாத்தியுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. டைட்டனெக்ஸ் எந்த ரூட்டில் போயிருக்கு அப்படின்ற ரூட்டையுமே பில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. ஸோ அவங்களோட ரூட் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த திமிங்கலத்தை வச்சு இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏபெக்ஸே பார்த்தீங்கன்னா டைட்டனெக்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க போல. அதனால தான் மொனார்க்கை வாண்டடாகவே டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலர்ட் கிடையாது, அது ஃபேக் அப்படின்னு இவங்களுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதெல்லாம் கிடைக்குதோ மூட்டை முடிச்ச கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி மொத்தமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டனெக்ஸோட ஒரிஜினல் பார்த்து என்னன்றதை பில் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அதை இவங்களும் எடுத்திருக்காங்க. பிரெண்டான கூடவே நான் கோரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அதே இடத்துல இருந்திருப்பா. இப்போ லாஸ்ட்டில் கேட்டுமே வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் எடுங்களா, எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்து கேக்கோ லீக் எழுதுனா அந்த ஒரு லெட்டரையுமே இவர் பார்த்துருவார். நம்ம ஹிரோஷி பார்த்துருவாப்பில். பார்த்துட்டு என்னம்மா இது, நீ என்ன மாதிரி தான் இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு விடுறதோட இந்த எபிசோடை பற்றி தான் முடிக்கிறாங்க. இதோட ட்ராமா எஃபெக்ட் என்ன இருக்க போகுது அடுத்தெல்லாம் என்னன்றதை அடுத்த எபிசோட நான் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.